டெல்லியில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மதராசி கேம்ப் பகுதியில் உள்ள தமிழர்களின் வீடுகள் ஜேசிபி வாகனத்தின் மூலம் இடித்து அகற்றப்பட்டு வருகிறது. இதனால் வீடுகளை இழந்து மக்கள் குடும்பத்துடன் கதறி அழுது வருகிறார்கள். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையத்திற்கு அருகே பாராபுல்லா வடிகால் பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது மதராசி கேம்ப். இங்கு தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். 350ற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட கடந்த 50 ஆண்டுகளாக இங்கு வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில்தான் வடிகால் சுத்தம் செய்வதற்காக டெல்லியில் தமிழர்கள் வாழும் மதராசி கேம்பை இடித்து தள்ளுமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டு அங்கு வசிக்கக்கூடிய தமிழர்களின் இதயத்தில் இடியை இறக்கியது. மதராசி கேம்ப் பகுதியிலிருந்து தங்களை அப்புறப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள தமிழர்கள் தங்களால் இயன்றவரை போராடி பார்த்தனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படியே குடியிருப்புகள் அகற்றப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக குடியிருந்த மக்களின் கண் முன்னே வீடுகள் இடித்து தள்ளப்பட்டது. கலங்கிய இதயத்துடன் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் உட்பட அங்கிருந்த அனைத்து தமிழர்களும் அப்பகுதியிலிருந்து வெளியேற மறுத்து இறுதியாக ஒருமுறை போராடி பார்த்தனர். ஆனால் அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. நேற்று மாலைக்குள் அங்கிருந்த அனைத்து வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாகின. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை உயிர்ப்புடன் இருந்த அந்த பகுதி இன்று மயானம் போல அமைதியாக காட்சியளிக்கிறது. ஏழை தமிழர்கள் தங்கள் குடியிருப்புகளை தேடும் காணொளி வெளியாகி மனதை நொறுங்க செய்துள்ளது.